Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம avdkitchenல செய்ய போற ரெசிபி ரொம்பவே ஈஸியான டிஃபன் ஐட்டம் தாங்க. டெய்லி ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்து போர் அடிக்குது இல்லையா? கொஞ்சம் சேஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த டிஃபன் ஐட்டத்துக்கு சைட் டிஷ் தேவைப்படாதுங்க. ஓகே, நான் இன்னைக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 200 கிராம் கோதுமை மாவு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 1/4 பீஸ் பீட்ரூட் போதுங்க. மிக்ஸி ஜாரில் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி போட்ட பீட்ரூட், அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு க்ரீன் சில்லி, இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் ஒரு சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போது ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணி கெட்டியாக பிணைச்சிக்கோங்க. ஏன்னா பூரிக்கு வந்து கெட்டியாக பிணைஞ்சால் தான் உப்புலாக வரும். இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவுக்கு வந்து எனக்கு ஒரு 7 பூரி கிடச்சிது. கெட்டியாக பிணைஞ்சாச்சு. இப்போ திக்காக இதை நீங்கள் தேய்ச்சி எடுத்துகிட்டு பூரி போட்டு எடுத்துடலாம். பீட்ரூட்டில் வந்து விட்டமின் சி இருக்குது, ஏ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோலிக் ஆசிட், நம்ம உடம்புல வந்து அயன் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா, அதாவது இரும்பு சத்து உற்பத்தி ஆகணும், அதுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் தான் மஸ்ட்டு. ஸோ ஃபோலிக் ஆசிட் இது ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் யாரெலாம் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னா, யாருக்கு லோ பிளட் ப்ரெஷர் இருக்கோ அவங்க இதை கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும். முடிஞ்சால் அவங்களுடைய டாக்டர் இல்லை டயட்டிஷியனை கன்சிடர் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. பிகாஸ் பீட்ரூட்டில் வந்து ஆக்சலேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பீட்ரூட் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி க்ரீன் பூரி, ஆரஞ்சு பூரின்னு நேச்சுரலாக செஞ்சு அசத்தலாம் நம்ம. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.